வணக்கம் சொந்தங்களே. இப்போ நம்ம வளர்த்துற மாடு, ஆடு, கோழி, புறா எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் அவங்கள எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுதான் எங்களோட ரொம்ப செல்லமான மாடு. இவங்க பேர் வந்து லட்சுமி. இவங்களை வந்து நாங்கள் ரொம்ப தேடி வச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம். இவங்க வந்து குமரூர் குட்டைன்னு சொல்கிற நாட்டு மாடு வகைங்க. நாட்டு மாடில் ரொம்ப நிறைய வகை இருக்குது. இவங்களோட இது வந்து குமரூர் குட்டை மாடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியான மாடாக இருக்கும், முட்டாது, நல்ல பாலுக்கும் நல்லா நிற்கும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பிடிப்போம். குறிப்பாக குட்டி பாப்பாங்கெல்லாம் நல்லாவே பிடிப்பாங்க. யாருக்கும் வந்து முட்டுற வேலை இல்லை. ரொம்ப அமைதியான மாடுங்க. இவங்களோட குழந்தையும் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்காங்கன்னு. இவங்க தாங்க லட்சுமியோட பையன், பேர் அப்பு. ரொம்ப செல்லமான கண்ணுக்குட்டி. இவரை வந்து செல்லிக்கலைக்காகவே வளர்த்திட்டு இருக்கோம். ஜல்லி விடணும்னு ஒரு ஆசை. பாருங்க, இவளுக்கு நல்ல குன்றியெல்லாம் இருக்கும். இது போல குன்றி வச்ச மாடுனா ஜல்லிக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இவருக்கு ஸ்பெஷலாக கவனிக்கவங்க எங்கள் பசங்க எல்லாருமே. ரொம்ப பாருங்க குறும்பு பண்ணுவான். ரொம்ப வீட்டில் எல்லாத்துக்கும் செல்லமான ஒரு மாடு. பாருங்களேன் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கான். இதோ பாருங்களேன் எவ்வளோ அடம் பண்ணுவான் பாருங்களேன். இதுக்காகவே இவர் வந்து ஸ்பெஷலாக கவனிப்பான் என் தம்பி. பார்த்து முட்டை போகிறேன். பாத்தீங்களா எவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கான் பையன். அப்புவோட குணமே இதாங்க. ரொம்ப நல்ல ஜல்லிக்கு போகும்போது இன்னும் எவ்வளோ அடம் பண்ணோன்னு தெரியல எங்க அப்பு குட்டி. எல்லாத்துக்கும் ரொம்ப செல்லமான பையன் இவன் தாங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க அப்பு, இங்க தான் இவங்களோட அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களையும் பார்க்கலாம் வாங்க. இவங்க தாங்க காமாட்சி. இவங்களும் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு மாடு. இவங்களும் ரொம்பவுமே பாருங்க அழகா இருப்பாங்க. யாருக்கும் ரொம்ப பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற மாடு. இவங்க முட்ட மாட்டாங்க. நல்லா பாருங்க, இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ரொம்பவுமே நல்ல மாடு. இவர் வந்து அப்பாவோட அக்கா. ரொம்ப சமத்தா இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இல்லை. பாருங்க, இதுவும் அந்த நாட்டு வகையில் சேர்ந்த மாடு தான். ஆனால் கொஞ்சம் கிராஸாக இருக்கும். மற்றபடி எல்லாமே பொறுமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க எல்லா மாடுமே முட்டுற வகையற கிடையாது. ரொம்பவுமே நல்ல மாடுங்க. எங்கள் காமாட்சிகளுக்குமே பிடிக்குங்க. இதே போல் இன்னொரு மாடு இருக்குது, அவங்களே பார்க்கலாம் வாங்க. இவங்க தான் நம்மளோட மீனாட்சி. இவங்க ரொம்ப வருஷமாக நம்மகிட்டே இருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட பாட்டி, அம்மா, அத்தை, இவங்க இப்படி ரொம்ப வருஷமாக இவங்க இருக்காங்க. ரொம்பவும் நல்ல மாடு, அமைதியாக இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்பவுமே ராசியான மாடுன்னு சொல்லலாம். எல்லாருமே ராசி தான், பட் இருந்தாலும் இவங்க ரொம்பவுமே நல்ல மாடு தான். இவங்களை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப நாள் படம் வச்சுருக்கோம் நாங்களும். இந்த மாடும் ரொம்ப அமைதியாக நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க எல்லா மாடுமே ரொம்ப அழகாக இருப்பாங்கங்க. இதே போல் இன்னும் இருக்க குட்டீஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க பார்ப்போம். இவங்க தான் எங்களோட சூர்யா. இவங்க வந்து ரொம்ப வருஷமாக இவங்களும் எங்ககிட்டே இருக்காங்க. இவங்களும் நிறைய குட்டி ஈன்றுருக்காங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இவங்க தனியாக இருக்காங்க. இன்னும் ஒரு 2 மாதம் போல் குட்டி போட்டுருவாங்க. இவங்களும் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆட்டுக்குட்டி. எப்போவுமே அமைதியாக இருப்பாங்க, எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இப்போ வந்து இவங்களும் இப்போ மாசமாக இருக்காங்க பாருங்கள். அடுத்து இன்னும் 2 மாதத்துல இவங்களும் குட்டி போட்டுருவாங்க. இவங்களோட குழந்தைங்களும் இருக்காங்க, அவங்களையும் பார்க்கலாம் வாங்க. இவங்க தாங்க சூர்யாவோட முதல் பையன். இப்போ இவர் தான் கருப்பன். எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் நல்ல சமத்தாக முட்டுவார். ரொம்பவுமே எங்களுக்கு ஸ்பெஷலாக இருப்பார். இவர் தான் செல்லமான பையன். எங்களோட கருப்பன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இவங்க தாங்க எங்களோட ரொம்ப செல்லமான பையன் ராமு. இவர் தாங்க எங்களோட ரொம்ப பிடிச்ச பையன். எல்லாத்துக்கிட்டையும் அடங்கவே மாட்டான். ஆனால் இவரை வந்து நாங்கள் குட்டியாக இருக்கும்போதே, குழந்தையாக இருக்கும்போதே வாங்கிட்டு வந்ததுதாங்க. பால் கொடுத்து வளர்த்தணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாகிட்டாரு. நல்ல தாடியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக இருப்பான். ஆனால் எப்பவுமே ரொம்ப அடம் பண்ணிகிட்டே தான் இருப்பான். எங்கள் பசங்க கூட நல்லா விளையாடுவார். எங்கள் குழந்தையிலேருந்தே நாங்கள் வளர்த்திட்டு. இவங்க தாங்க சோமு, சூர்யாவோட இன்னொரு பையன். இவரும் பாருங்கள் தாடியோடு அழகாக இருப்பான். கருப்பாக நல்லா அழகாக இருப்பான். இவனோட பேர் சோமு. ரொம்பவுமே குறும்புத்தனமான பையன். ரொம்ப அழகாக இருப்பான். எல்லார் கூடயும் ஈஸியாக ஒட்டிக்குவான். எல்லாத்துக்கூடையும் ரொம்ப பாசமாக பழகிற ஆடுங்க இவங்க. இவங்களுக்கு தங்கச்சியாக இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களையும் பார்ப்போம் வாங்க. இவங்க தாங்க சூர்யாவோட இன்னொரு குழந்தை.
இவங்க பேர் வந்து சொர்ணாக்கான்னு செல்லமாக கூப்பிடுவோம். வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இவங்கள. எல்லாத்தோடையும் ரொம்ப பழகிட்டாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் யாராவது உட்காந்துருந்தோம்னா எங்களோட மடியிலலாம் வந்து தூங்குவாங்க. ரொம்பவும் செல்லமான பொண்ணு இவங்க தான். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க கடைசி சின்ன குட்டியாக இருக்கவங்க இவங்க தான். அது வரைக்கும் அடுத்த குட்டி வர வரைக்கும் இவங்களோட தான் நாங்கள் விளாண்டுட்ருப்போம். ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க. நல்லா பாருங்களேன், இவ்வளோ வெள்ளையாக நல்ல குட்டி சூப்பரான ஆடு. ஆனால் எப்போ பாரு எங்களோடையே தான் இருப்பாங்க. ரொம்பவுமே அழகான ஆட்டுக்குட்டிங்க. இது போல் ஆடு வளர்த்து பாருங்களேன், உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். இன்றைக்கின்னு வீடியோ எடுக்கிறதுனால சரி நம்மளை ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது பயத்தில் பார்த்துட்ருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. எப்பவும் நல்லா குறும்புத்தனமாக விளையாண்டுட்ருப்பாங்க எங்களோட. இன்றைக்கின்னு பாருங்கள் ஓவராக பயப்பட்டுட்ருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஆட்டுக்குட்டிங்க. இது போல் நீங்களும் விவசாயம் பண்ணுற இதில் இவங்களையும் வளர்த்து பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்கும். இவங்களோட இருக்கிற நேரங்களில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க. கீழே வந்துடும். பார்த்தீங்களா எங்களோட குட்டி கோழி குஞ்சு. இவங்க இப்போ தான் பிறந்து ஒரு 5 நாள் ஆகுதுங்க. எவ்வளோ குட்டியாக நல்லா அழகாக இருக்குது இந்த கோழி குஞ்சுங்கள் எல்லாருமே. பாருங்களேன், நல்லா சமத்தா இதை தொடும்போதே நல்லா பொசு பொசுன்னு இருக்குது. அதோட முடியெல்லாம் ரொம்பவுமே அழகாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க. இவங்க கூடலாம் விளையாடுறதுன்னா ரொம்ப நேரம் போகிறதே தெரியாதுங்க. அந்தளவுக்கு விளையாடலாம். அவ்வளோ சாமத்தான கோழிங்கங்க. கோழி குஞ்சை தொட்டாலும் எங்கள் கோழி கொத்தவே கொத்தாது. ஏன்னா எங்களோட பழகினதுனால கோழியும் கம்முன்னு எங்களோடையே இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக அதுகளோட இறையெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்பவுமே அழகான கோழி குஞ்சுங்க. இது போல் கோழி வளர்த்து பாருங்களேன், உங்களுக்கும் மீண்டும் கோழி வளர்த்தணுங்கிற ஒரு ஆசையை தூண்டி விட்டுருங்க. அவ்வளோ அழகான கோழி குஞ்சுங்க இது. நீங்களும் இதே போல் வளர்த்தி பாருங்களேன். இதை பாருங்களேன், இதுதான் புறாவோட குட்டி குஞ்சு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவங்க பறித்து இப்போ தான் ஒரு 10 நாள் ஆகுதுங்க. இன்னும் ரெக்கையெல்லாம் முளைக்கணும் நிறைய பாருங்கள். இன்னும் முடி முளைக்காமல் இருக்காங்க. இவங்க இப்போ குட்டியாக இருக்காங்க. இவங்க அம்மாவோடைய அம்மா எல்லாம் இன்னும் இருக்கவங்க எல்லாருமே தேடி வெளியில் பாருங்கள் வீட்டு மேலே உட்காந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க அடையிறதுக்கு. இப்போ வாங்க அவங்களோட அம்மாக்கள் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்களேன். இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன். இப்படி தான் இருக்கும் புறா குஞ்சுகள். இப்போ தான் முடி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இவங்க முடி முளைச்சி இன்னும் பெருசாகிறதுக்குள்ள எப்படின்னு 1 மாதம் ஆயிருங்க. அப்போ தான் இவங்க பறந்து போகிறதுக்கு முடியும். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக சமத்தாக உட்காந்துட்டு இருக்குதுன்னு. இதுதாங்க புறா குஞ்சு. இப்படி தான் இருப்பாங்க பாருங்கள். ஏதோ நம்மளை பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பாப்பா. பார்த்தீங்களா, நம்மளுடைய இன்னும் இருக்க கோழியெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இவங்க முன்ன பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய கோழிங்க. இதுவுமே நல்லா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். இதில் சேவல் போட்ட கோழி 2மே இருக்குங்க. நாட்டுக்கோழினாலே தனி அழகு தாங்க. பாருங்களேன் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னு. வாங்களேன் இப்போ அப்புவை பால் கவுத்துடுவோம். பால் குடிக்க எவ்வளோ துள்ளிக்கிட்டு போகிறாரு பாருங்களேன் அப்புக்குட்டி. அப்புக்குட்டி எப்போவுமே அழகாக ஓடி வருவாங்க. அவர் பால் குடித்த உடனே பாருங்களேன் அவரோட சுட்டித்தனத்துக்கு அளவே இருக்காது. என்னென்ன பண்ணுவான்னு பாருங்களேன், எவ்வளோ அலப்பறை பண்ணுறான் பாருங்களேன். இப்படி தாங்க டெய்லியும் முட்டு பழக்குவான் எங்கள் பையன். இது போல் பழக்கி கொடுத்தோன்னா தான் ஜல்லி மாட்டப்போ நல்லா சுறுசுறுப்பாக மாடு ஓடும். அதுக்காக தாங்க இது போல் திமிழ் உள்ள கண்ணுக்குட்டினாலே ஜல்லிக்கு நல்லா போவோங்க. அதுக்காக இது போல் பழக்கிட்டு இருக்கான் தம்பி. பாருங்களேன் எவ்வளோ அழகாக அவன் எப்படி முட்டு பழக்கிறான்னு பாருங்களேன். இதுதாங்க பாரம்பரியமான ஜல்லிக்கட்டுக்கு இது போல் மாட்டை நம்ம சின்னதுலேருந்தே பழக்கணுங்க. ரொம்பவுமே அருமையாக இருக்கும் விளையாடுறத பார்க்குறதுக்கு. பாருங்களேன் அவன் எவ்வளோ சமத்தாக பண்ணிகிட்ருக்கான் பாருங்களேன். இதுதான் நாட்டு மாட்டோட ஒரு நல்ல குணங்க. எவ்வளோ அழகாக முட்டுறான்னு பாருங்களேன். பாருங்க பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. நீங்கள் பார்த்த நாட்டுக்கோழி வகையில் இவர் தான் குட்டி சேவல். ரொம்ப அழகாக இருப்பார். யாருக்கிட்டேயும் பாசமாக இருக்க ஒரு கோழிங்க இவர். எனக்கு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல சுட்டியாக இருப்பான் பையன். பாருங்களேன் எவ்வளோ கொண்டையோட அழகாக இருக்கான். இவன் இப்போ தான் சின்ன குட்டி கோழி தான். இன்னும் இது பெருசாகும். இப்போதைக்கு இவர் ரொம்ப குட்டியாக இருக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கொண்டையெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இது போல் நாட்டுக்கோழிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி வகைங்க. இது மாதிரி கோழி வளர்த்து இதே போல் நீங்களும் வளர்த்து பாருங்கள். ரொம்ப பாசமான கோழிங்க இவங்க.
மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாசமுள்ள தனிகை வேலனுங்க.